எல்லாரும் சொல்றது போல போன்ற ஆட்சியில வந்த திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. என்ன பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்பும், மக்கள் வரவேற்கும் திட்டங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் தொடர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அது பேர் மாற்றீங்களா இல்லையா அது வேற. பட் அந்த திட்டங்கள் மக்களுக்காக தொடரப்படணும். ஏன்னா இது மக்கள் வரி பணத்துல நடக்குது. இந்த சட்டசபையிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பில இருந்து எல்லாமே மக்கள் வரி பணத்தில அறிவிப்பவை. அப்படி இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டும், அது எந்த ஆட்சியில் இருந்தாலும். அதே போல இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியில மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த டே ஒன்ல இருந்து இந்த அவையிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவைத்தலைவர் அவர்களுக்கும் அது தெரியும். இது இன்றைய பிரச்சனை இல்லை, நீண்ட நெடிய ஒரு கோரிக்கை. அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம், நானும் என் தொகுதி மக்களும். ஏன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கினாதான் ஒரு மாவட்டம் அறிவிக்க முடியும். ஆனால் இன்று அறிவிக்கவில்லை, வெகு விரைவில் அறிவிப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்திலும் நெல் மணிகள் அறுவடை செய்யப்பட்டு திறந்த வெளியிலே கிடக்கு. அதையெல்லாம் கிடங்குகளில் பத்திரப்படுத்துங்கள் என்பதை தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் அதுக்கான ஆய்வு பணிகள் நடக்கல. நான் சார்ந்த விருதாச்சலம் தொகுதியில பல்வேறு ஒன்றியங்களில் இருக்கின்ற கிராமங்கள், காத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர், இது ஜஸ்ட் ஒரு 5 கிராமங்களை சொல்றேன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பல லட்சம் நெல் கதிர்கள் திறந்த வெளியில இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் மழையில் நினைந்து இன்னைக்கு முளை விடுகின்ற நிலையில இருக்கு. அதை நிச்சயமாக துறை சார்ந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் கவனத்திலே கொண்டு அதற்கான இடத்தை ஒதுக்கி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நாம மற்ற ஸ்டேட் கிட்ட தண்ணி கேட்கிறோம், நாம் தன்னிறைவு பெற்றதா இருக்கணும். இந்த டே ஒன் நான் பதிவு வச்சேன். இப்ப இன்னைக்கு மழை வந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் டேம்ஸ் ஃபுல் ஆகுது, எல்லா இடத்துலயும் கரை புரண்டு ஓடுது. ஒகேனக்கல்ல இருந்து நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. இதை சரியாக நம்ம ஆட்சி பயன்படுத்திக்கணும். இப்ப தூர்வாருங்க, இப்ப தடுப்பணைகளை கட்டுங்க, வருகின்ற மழையை சேவியுங்கள், வீணாக கடலில் கலப்பதை தடுங்கள். நாம் தன்னிறைவு பெற்றவர்களாக யாரிடமும் கையேந்தாத நிலையை தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இல்ல, இருந்தாலும் அவருக்கு இது போகும். இன்னைக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க எல்லாரும் பேசுறதை நான் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, அவை இன்னைக்கு அமைச்சர்கள் ஏற்கனவே அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த அவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்ப எதுக்கு மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? இதுதான் அவங்க சொல்வது. ஆனா நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி தொடர்ந்து பேசுறோம். அப்பதான் எம்பிக்களுடைய கூட்டம் நாளைக்கு இருக்கு அப்படின்னு வருது. அது வர்றாங்களா இல்லையா என்பது தெரியாது, அது நாளைக்கு பார்ப்போம். நாங்க ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இதே அவையில் இருந்த பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளையும் தமிழக பிரச்சனைகளுக்காக ஒன்றாக டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக சந்திச்சார். அதுபோல் நமது முதல்வர் அவர்களும், இது நம்ம மக்கள் பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனை, இங்க எந்த வேறுபாடு வேணாம், அனைத்து கட்சியையும் ஒன்றாக திரட்டி தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்கும் நீட்டுக்காகவும், மேகதாதுக்காகவும், காவேரி தண்ணீருக்காகவும் நிச்சயமாக எல்லாரையும் அழைத்து சென்று கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக பேச வேண்டும் என்று ஒரு அவையில என்னுடைய பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காவேரி நமது உரிமை, அதை தர வேண்டியது கர்நாடகாவின் கடமை. இதை யாரும் மாற்ற முடியாது. மேகதாது வருமா வராதா, காவேரியில தண்ணி திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா, 150 ஆண்டு காலமா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பிரயோஜனம், என்ன தீர்வு? கொடுத்துதான் ஆகணும். நீங்க அமைச்சர் அவர்களும் சரி, முதல்வரும் சரி, ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க.
ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் உங்க பின்னாடி நிப்பாங்க. விவசாயிகளுக்காக, நிச்சயமாக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ டேக் ஸ்ட்ராங் டிசிஷன். மேகதாது அணை கட்டக்கூடாது. காவேரியில எங்களுக்கான உரிமை தந்துதான் ஆகணும். இல்லைன்னா அது எப்படின்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நான் தான் சொன்ன முதல்வர் கர்நாடகா போனோம். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நம்ம சிஎம்மும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். போட்டுமே, போய் பேசட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் அவர் கூப்பிடுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னது நான் தான். பட் இப்போ என்னவோ அவங்க வர வேணான்ட்டாரு. ரைட், போல. நான் என்ன சொல்றேன், ஏன் போக கூடாதுன்றீங்க? எல்லாம் போங்க. யாருக்காக போறாங்க? நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக போறாங்க. போனோம், போய் பேசினாதான் ஒரு தீர்வு வரும். நான் கூப்பிட்டு வரலன்னு அவர் ஈஸியா சொல்லியிருப்பார். பட் அதுவே அவர் முன்னாடி சொல்லிட்டார் வர வேணாம். இதைத்தான் நான் ஒகேனக்கல்ல கூட நான் பேசினேன். ஓகே, உங்க ஊர்ல சிச்சுவேஷன் சரியில்லை. எங்க தமிழ்நாட்டுல மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க, கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே, வாங்க பேசுங்க, தீர்வு காணுங்க. 2 ஸ்டேட் மக்களும் நல்லா இருக்கட்டும், 2 ஸ்டேட் விவசாயிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம், சாரி பேரவை தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அவர் சிஎம் போகணும்னு நினைச்சார். பட் இப்போ அது முடியல. சிஎம் அவர் சொல்றார், பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன்.